வணக்கம், நான் விஜயகுமார். பை ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது 325 ஸ்ட்ராட்டஜியோட அப்டேட். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, ஐ ஹவ் கான் இன் டு 6 லாட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ சிஇயோட எஸ்எல்லும் அடிச்சிருச்சு. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்றைய லாஸ் வந்து 21,000. ஸோ ஏற்கனவே நேற்றே வந்து பிஇ சைடு எஸ்எல் நமக்கு அடித்ததில் வந்து 34,000 லாஸ் ஆகிருந்தது. ஸோ டோட்டல் இந்த வீக் வந்து 55,000 நம்மளுடைய லாஸ் அப்டேட்டு. ஓகே, ஸோ 55,000 லாஸ் ஆயிருக்கு. அண்ட் டோட்டல் 3 lakhs கேபிட்டலோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இருக்கும் இந்த அக்கௌண்ட்டில். ஸோ பார்ப்போம் இது எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத. இதனால தான் வந்து 50,000 இருந்தால் மட்டும் ஒரு லாட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து 32,000 34,000ஓட நேற்று அதாவது இந்த வீக் வந்து என்ட்ரியை எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் வந்து என்னென்னா அடுத்து ட்ரேட் பண்ணுறது கேபிட்டல் கிடையாது. ஓகே, ஸோ ஐதர் தே ஹாவ் டு பிரிங் இன் சம் கேபிட்டல் டு ட்ரேட் இன் நெக்ஸ்ட் வீக்கு, இல்லை அப்படின்னா தே கேனாட் ட்ரேட் இன் திஸ். ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் குறைவாக இருக்கவங்க வந்து பெட்டர் நீங்கள் வந்து கேபிட்டல் பில்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் யூ டூ 145 ஸ்ட்ராட்டஜி. ஸோ அண்ட் எமோஷன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஏன்னா இது பெரிய லாஸ். ஓகே, 145 பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெய்லி 1 லாட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 1,000 rupees லாஸ், 1,250 rupees ப்ராஃபிட், இந்த மாதிரியே தான் பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் லாஸு. அண்ட் அதே போல் ஒரு 3-4 டேஸோடைய ப்ராஃபிட்டும் ஒன்றா கிடைக்கும். அதுதான் இது சிம்பிள். அதாவது எப்படின்னா 145ல டெய்லி பண்ணுவீங்க, 325ல வந்து ஒரு 4 நாள் ப்ராஃபிட்டோ லாஸோ ஒன்றாவே உங்களுக்கு தெரியும். லாஸ் ஆகிற அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 வாரத்தோடைய லாஸ் ஒன்றா தெரியும். இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ட்ராடவுன்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். ஓகே, ஸோ டெய்லி எல்லாம் என்ன பண்ண முடியாதுங்கிறவங்க இதை பண்ணலாம். பட் இந்த மாதிரி லாஸ் ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகே, பட் இதோடைய லாங் ரன்னில் வந்து இதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நான் ஷீட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த வருஷத்தோட YTD எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம 325 ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம இன்னைக்கு. ஓகே, எனிவே லாஸ் புக் பண்ணியாச்சு. பட் என்ன காரணங்களால் நம்ம லாஸ் புக் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ராஸ்பெக்ஷன். ஓகே, என்னென்ன தவறுகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸல் ஷீட்டை நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். டேட்டா அப்டேட் பண்ணிட்டேன் நான் இதில். எனிவே நான் 300 லாட்ஸாக அது என்னோடய பர்சனல் ட்ரேட்ஸை வந்து நான் இதில் தனியாக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2 லாட்டுக்கு என்ன அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், எவ்ரி வீக் வந்து அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் சியும் பிக்கும் இடையில 100 பாயிண்ட்ஸாவது கேப் இருந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் போன வாரம்லாம் 150 பாயிண்ட்ஸ் கேப் கிடச்சிருந்தது. அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 பாயிண்ட்ஸ் தான் கேப்பு. இதில் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். 50 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கிறது போதும் இந்த மாதிரி 150 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கிறதுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த 150 பாயிண்ட்ஸ் கேப்பில் நம்ம என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துருக்கோம்னு பாருங்களேன், 170 அண்ட் 180. ஓகேங்களா, இட் மீன்ஸ் அதாவது இந்த மணியில் ஓகே 170க்கும் 180க்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து 360 rupees. ஓகே, 350 rupees. 350 rupeesல 150 rupees வந்து நம்ம சேஃபு. அதாவது 2 பக்கம் ஸ்டாப் லாஸே போடாமல் விட்டோம், ப்ரீமியம் ஃபுல்லாக டிகே ஆகிற அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கூட 150 rupees பேர் மினிமம் வி ஆர் கோயிங் டு கெட். நம்ம 2 பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வைங்களேன், 85 rupees, 160 rupees அப்போ ஸ்டாப் லாஸ் அடித்த மாதிரி ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பதிலாக இதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா நமக்கு 350 rupees ஸ்டாப் லாஸே போட தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த 150 rupees கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா? கணக்கு புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நம்ம பண்ணும்போது இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுப்போம். இன்கேஸ் நமக்கு வந்து சி அண்ட் பி ரெண்டும் சேர்த்து 150 பாயிண்ட்ஸ்க்கான கேப்போட நமக்கு இந்த 320 160 165 rupeesல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈவன் அது மத்தியானமாக இருந்தாலும் நம்ம என்ட்ரு ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கணக்கு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே, ஏன்னா 150 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது.
அண்ட் அதே ப்ரைஸில் கிடைக்குது 160 அண்ட் 165 இல்லை 170 170 வச்சுட்டா கூட 340 ருபீஸு. இரநூறுவா தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். அண்ட் 140 ருபீஸ் நமக்கு சேஃபு. நம்ம ஸ்டாப் லாஸே போட வேண்டாம். 85 ருபீஸ் எக்ஸிட் ஆகுற அந்த வேலையே வேண்டாம். ஏன்னா எனிவே நமக்கு பூரா தேர்ஸ்டே வரைக்கும் விட்டால் கூட நமக்கு ப்ரீமியம் டிகே ஆகி நமக்கு கையில் வந்து அந்த 140 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஏன்னா இந்த மணியில் தானே இருக்கும். ஸோ ஜீரோ ஆகாது. அண்ட் ஓவரால் நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா வி வில் புக். நோ எஸ்எல். இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட வியூ என்னன்னு சொல்லுங்கள். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி பார்த்தோம்னா என்னவா வரும் அப்படிங்கிறத பாருங்கள், சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த மாதிரியெல்லாம் இருக்க ட்ரேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். 150 பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து இது கிடச்சிதுன்னா ஓகே. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, நமக்கு வெறும் 50 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா. இந்த மணி ஸ்பாட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தோ அங்கேருந்து 50 பாயிண்ட்ஸ் டவுன் அண்ட் 50 பாயிண்ட்ஸ் அப். இதுதான். சில பேர் தான் வந்து 100 பாயிண்ட்ஸில் எடுத்திருந்தீங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. இது வந்து ஆன் இது ஐடிஎம் வேல்யூ. சரிங்களா. ஐடிஎம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜில் நம்ம அது ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கும். நாம் எல்லா இடத்துலையுமே பாருங்கள். இதில் கூட பாருங்களேன். இதில் வந்து நியர்லி 200 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் வந்து சேஃபு. அதாவது 2 சைடு ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோன்னு விட்டா கூட நமக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கையில் கிடைக்கும். நம்ம 85 எடுத்துக்கிட்டோம்னா 170 தான் நமக்கு கையில் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்பைரி வரைக்கும் அப்படியே விட்டா கூட அது வந்து நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கவனிச்சிருந்தோம்னா பண்ணியிருந்துருக்கலாம். நான் இந்த அளவுக்கு இதை அனலைஸ் பண்ணலை. ஒரு அடி வாங்கினதுக்கப்புறமா தானே இதெல்லாம் வருது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது இங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த வாரம் 19வது வாரத்தில் பாருங்கள் 100 பாயிண்ட்ஸு. 18வது வாரத்தில் பாருங்கள் 200 பாயிண்ட்ஸு. ஓகே. அப்புறம் இங்கே 150 பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் சேஃபு. ஓகே. இந்த மணியில். ஸோ இதில் வந்து 320 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, 150 பாயிண்ட்ஸ் நமக்கு சேஃபு. நம்ம ரிஸ்க் எவ்வளோ, 2 சைடு அடித்தா கூட எவ்வளோ வரப்போகுது, 165. ஸோ அந்த கால்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுறலாம் போல். எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸே போடாமல் இந்த மாதிரியா கிடச்சிதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப்பில் சம் டேஸ் அது கிடைக்கும் பாஸ். அதாவது என்னைக்கு விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ப்ரீமியம்ஸ்லாம் நார்மலாகவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரியான சமயங்களில் எப்பயாவது கிடச்சிதுன்னா பேசாமல் இதை வந்து எடுத்து வச்சிடலான்னு நினைக்கிறேன் நான். எல்லா வாரமும் அதே மாதிரி தான் 150 பாயிண்ட்ஸாவது மினிமம் கிடச்சிருக்கு நமக்கு. அந்த வாரங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராஃபிட் தாங்க. 150 பாயிண்ட்ஸ் கிடைச்ச எல்லா வாரமும். இதில் அஃப்கோர்ஸ் இதில் வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் இது ஆக்சுவலி வெறும் 50 காசில் தான் இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதை நான் லாஸ்ன்னு கூட கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம 330 வரலைங்கிறதுனால அதை அப்படியே போட்டேன் நான். இன்னொரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு டேட்டா, அது நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீக் ஷேர் பண்ணுறேன் நான். செம்ம டேட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு மொத்த டேட்டாவையும் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு சுரேஷ் சார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் இந்த வாரம் மேபி சாட்டர்டே உட்காந்து சாட்டர்டே ஐ வில் ஷோ வாட் இஸ் தட் அப்படிங்கிறத. அவர் வந்து 3 வருஷம் டேட்டாவும் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்கள். இது இன்ஃபேக்ட் அடுத்த மணியே, பட் இருந்தாலும் இதில் வந்து கிடச்சிருக்கு. சரி, இதில் இன்னொரு நம்ம இதையும் பார்க்கணும் பாஸ். சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல நம்ம ட்ரேடை என்ட்ரு ஆகுறோங்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த முறை நம்ம செய்த தவறு ஒன்று வந்து ஸ்ட்ரைக் செலெக்ஷன், வெறும் கேப் வந்து 50 பாயிண்ட் தான் இருந்தது. ரெண்டாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட்டு. 2ஆம் தேதி நம்ம என்ட்ரானோம். இதுதான் லோ பாயிண்ட். அதாவது 17,400 அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 17,000 நியர்லி 800. நம்ம எங்கே இருந்தோம்னா அப்போ 17,550 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம என்ட்ராயிருக்கோம். ஏன்னா அடுத்த மணியில் கிடச்சிருக்குல்ல, அந்த டைம் தான் என்ட்ராயிருக்கோம். இப்போ
அங்கேருந்து சிஇ சைடில் நமக்கு வந்து 330 பாயிண்ட்ஸ் டார்கெட் வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 850 வரைக்குமாவது போகணும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அது போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம். பட் போச்சு. பட் நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து கிடைக்கவே இல்லை. ஓகே, நேத்தோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 260 அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஓகே, ஸோ அதுக்கு மேலே போகல. ஸோ அப்போ 830 840 போயிருந்தா மட்டும்தான் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 300 வரைக்குமாவது வந்திருக்கும் அது. ஸோ இதுவே நம்ம தப்பு. ஆல்ரெடி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வரைக்கும் டார்கெட்டே வராது அப்படிங்கிறது நம்ம எடுக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். நம்ம அதை ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதாவது இன்னும் கீழே இருந்து நம்ம வந்து 17,450 எடுத்திருந்தோம்னா மேபி டார்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் 450யோட ப்ரைஸ் அதிகமாக இருந்திருக்கும் அந்த டைமில். பட் 450ல இருந்தால் மட்டும்தான் நம்ம சிஇ சைடு வந்து சேஃபாக இருந்திருப்போம். பட் பிஇ சைடு வந்து சான்ஸ் இருந்தது. ஏன்னா டவுன் சைடில் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது, அது கீழே போயிருந்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்ததுனால அதுவும் ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா 550 ஜஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் டவுனில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அங்கேயே இருந்து திரும்ப மேலே வந்துருச்சுன்னா என்ன செய்யறது, நம்ம யோசிக்காமல் ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகே, பட் இதுவும் நடக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போதெல்லாம், 2 சைடு எஸ்எல் அடிக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு. நான் நினைப்பேன், என்னடா இவ்வளோ பேர் கேட்குறாங்களே அப்படின்ட்டு. கரெக்டாக அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த 2 சைடு எஸ்எல் அடிச்சு விட்டுருச்சு. சைடுவேஸ் மார்க்கெட்டில் வேலை செய்யுமா இந்த ஸ்ட்ராட்டஜி, இது ட்ரெண்டிங்கில் தான் வேலை செய்யும் அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோவோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ கீழே போய் கமெண்ட்ஸ் படிச்சிங்கன்னா தெரியும். அண்ட் சி ஆப்ஷன் பையிங்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகேங்களா? ஒன்று நம்ம வந்து அப்சைட், அதாவது புல்லிஷில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அங்கே ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்ம பிஇ சைடு வாங்கியிருந்தோம் அப்படின்னா டவுன் சைட் போகும் அப்படின்ட்டு பேரிஷாக இருந்தோம் அப்படின்னா பிஇயில் ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்ம இதை ரெண்டுத்தையுமே வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, அதாவது இது மேலே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், கீழே வந்தாலும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரே இடத்துல நின்று இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேயே நின்று போச்சுன்னா தான் நமக்கு லாஸ் ஆகும். ஓகே, அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடாது. ஓகே, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ இந்த காரணங்களால தான் நம்ம வந்து இந்த வாட்டி லாஸ் ஆகியிருக்கோம். இதுதான் வந்து என்னுடைய அனாலிசிஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க, வாட் யூ லேர்ன் நியூலி அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகியிருந்துருக்கலாம். அன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்தது இல்லையா சிஇ சைடை வந்து க்ளோஸ். பட் இல்லை, நம்ம அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் போலையே, நம்ம ரூல் பேஸ் தான் போகிறோம். ஸோ நம்ம 330 வந்தால் வெயிட் பண்ணுவோங்கன்னு ரொம்ப ஃபேமாக இருக்கிறோம். அது அப்படியே இருந்துட்டு போகிறோம். ஏன்னா இல்லைனா இந்த வாரம் இப்படி நடந்துருச்சு, அடுத்த முறையும் அதே போல் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா சீக்கிரம் எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ்லேருந்து டோட்டலாக டிவியேட் ஆயிரும். லெட் அஸ் நாட் டூ தட். பட் என்னென்னா ட்ரேட் எடுக்கும்போது இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம கரெக்டான ப்ரைஸில் எடுக்கிறோமா என்ட்ரிஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தென் டேக் கேர். பாய்.